ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு வியாழக்கிழமை, மார்ச் 14ஆம் தேதி. நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகாபெரிவரோட சச்சரிதம் வாசிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு அத்தியாயம் 6 வாசிக்கணும். அத்தியாயம் 6, பெரியவா நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும். காஞ்சிபுரத்தில் பெரியவா தரிசனம் கொடுத்து கொண்டிருந்த போது ஒரு சுமங்கலி பெண் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவரிடம் ஏதோ விண்ணப்பம் கொடுக்க நினைத்தவள் போல அவருக்கு அருகிலேயே ஒதுங்கி நின்றாள். பெரியவா என்ன வேணும் என்பது போல் அவளை பார்த்தார். நிஜமாகவே மனசுருகி ஒரு பிரார்த்தனையை அவரிடம் வேண்டினாள். பெரியவா நான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும். சுற்றி இருந்தவர்களும் மனசை கூறாக்கி கொண்டு பெரியவாளின் திருவாக்கை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். உங்காத்துக்கு யார் வந்து கேட்டாலும் வயிறு நிறைய சாப்பாடு போடு, தண்ணீர் கொடு, பிச்சைக்காரர் வந்து கேட்டால் கட்டாயமாக அவளுக்கு தர்மம் பண்ணு, நீ தீர்க்க சுமங்கலியா இருப்ப, திருக்கரத்தை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு குங்கும பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். அந்த அம்மாவுக்கோ பரம சந்தோஷம். கட்டாயம் அப்படியே பண்றேன் பெரியவா, சொன்னவாறு செய்யவும் செய்தாள். தன்னுடைய 86வது வயசில் சுமங்கலியாக சிவலோக பிராப்தி அடைந்தாள். நம்ம வீடுகளுக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு வயிறு நிறையிற மாதிரி முகம் சுளிக்காம சந்தோஷமா சாப்பாடு போட்டாலும், தர்மம்னு யார் வந்து நம்மளால முடிஞ்சதை தாராளமா கொடுத்தாலும் இகலோக சௌக்கியமும் பரலோக சௌக்கியமும் நிச்சயம் கிடைக்கும். இது பெரியவாளுடைய அருள்வாக்கு. தன்னுடைய பக்தர்களிடம் அடிக்கடி இதை வலியுறுத்துவார் மகாபெரிவா. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.